ஏன் நாம் உலகத்திலே வாழ்கிறோம்? ஏன் இந்த ஒரு வருஷத்திலே ஆண்டவர் என்னை மீண்டும் அனுமதித்திருக்கிறார்? பரிசுத்தத்திலே குறைவு, ஜெபத்திலே குறைவு, கர்த்தருடைய காரியங்களிலே குறைவு. இருப்பினும் ஆண்டவர் நன்மையால் கிருபையால் நம்மை நிரப்பி நடத்தி ஆசீர்வதித்து நம்மை போதித்து பாதுகாத்து எல்லாத்தையும் செஞ்சு வர இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் ஆண்டவர் நம்மளை நீட்டித்து கொடுத்து இந்த 2024 ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். கண்பானவர்களே, 2024 நீங்களும் நானும் நிற்கிறது தேவனுடைய முழுவதுமான கிருபை, வேற ஒண்ணுமே இல்லை. என்ன செய்ய போறோம் அந்த வருஷம்? Do you have any plan? ரெண்டாயிரத்தி 24 ஏன் கொடுத்தார் என்றால் என்ன பதில் சொல்வீர்கள்? ஏன் நீங்க இன்னும் உலகத்துல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய பேர் உலகத்தை விட்டு போயாச்சு. நிறைய அரசியல்வாதிகள் போய்விட்டார்கள். சாதனையை படைத்தவர்கள் சென்று விட்டார்கள். அந்த சாதனைகளை அனுபவிக்கிற கூட்டங்கள் நிறைய உண்டு. நீ சென்றாலும் எங்கள் நினைவிலே நீ நீங்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுல பல நின்று நிதானித்து சாதித்த புகழ்பெற்ற நபர்கள் உலகத்தில் இல்லை. ஆனால் இந்த 2024 இருக்கக்கூடிய மக்களில் சிலராக ஒருவராக நீங்களும் நானும் இந்த காலை நேரத்தில் ஆலயத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். லூக்கா 13வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை நாம் தியானிக்கலாம். ஏன் நாம் உலகத்திலே வாழ்கிறோம்? ஏன் இந்த ஒரு வருஷத்திலே ஆண்டவர் என்னை மீண்டும் அனுமதித்திருக்கிறார்? சிந்தனைகளோடு, எதிர்பார்ப்போடு, ஜெப வாஞ்சையோடு என்னோடு இணைந்திருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாகட்டும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற நீண்ட நெடிய இந்த ஒரு ஆண்டை சிறப்பாய் வாழ்வதற்கு இந்த வார்த்தைகள் உங்களை தூண்டட்டும். வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு ஊமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இதை நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இந்த வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரே ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். அது என்னவென்றால் லூக்கா 13 நம்ம பார்க்கிறோம் 8வது வசனத்திலே, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது இந்த வருஷமும் இருக்கட்டும். ஒரு மனுஷனுடைய பார்வையிலே அந்த மரத்தை வெட்டி போடலாம் என்ற ஒரு சிந்தனை உருவாகிறது. வெட்டி போடலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கிடையிலே ஒருவர் வந்து பேசுகிறார், இந்த வருஷமும் இருக்கட்டும் ஐயா, விடுங்க. அந்த வார்த்தை நிமித்தமாக இன்னும் ஒரு ஆண்டு இந்த மரம் இருக்கட்டும் என்று அந்த மரத்தை வெட்டாமல் விட்டு சென்று விட்டார் உரிமையாளர். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியம் நடக்குது. ஆனா நம்ம சில விஷயத்தை நம்மால பார்க்க முடியல. நாம் அவைகளை காணாததினால் நமக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. பாருங்கள், குமாரனாகிய கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை விசுவாசிக்கலன்னா நமக்கு பைபிள் தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் பாவம் செஞ்சிடறோம், நம்ம ஜாலியா போயிடுறோம். ஆனா நமக்காக ஒருவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், அவருக்கு மேல நியாய தீர்ப்பு வரக்கூடாது என்று குமாரனானவர் உங்களுக்காக எனக்காக கர்த்தர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்காக. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருவேளை பிதாவானவர் நீங்களும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இங்க வாசிச்சோம், இந்த நிலத்தை ஏன் இன்னும் கெடுத்துட்டு இருக்குது, அதை நம்ம வெட்டி போட்டுடலாமே, ஏன் இந்த மனுஷன் இன்னும் உலகத்துல ஏன் பேரை கெடுத்துட்டு இருக்கிறான், எல்லாவற்றையும் செய்து பார்த்தாயிற்று, இதுவரையிலும் தண்ணி ஊத்தலன்னு இல்ல, இதுவரையிலும் இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றப்பட்டது போல நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் கனி கொடுப்பதற்கான எல்லாவற்றையும் ஆண்டவர் செஞ்சிட்டார்.
இருப்பினும் கனி இல்ல, நல்ல வாழ்க்கை இல்ல, கிரியைகள்ல மாற்றம் இல்ல, மனம் திரும்புதல் இல்ல, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் இல்ல, பிறருக்கு பிரயோஜனமான வாழ்வு இல்ல, கர்த்தருக்கு பிரயோஜனமான வாழ்வு இல்லை என்று நாம் நம்மை குறித்து யோசிப்போமானால் இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன் ஒருவேளை பேக்கப்ல போயிருக்காதா? இதாவானவர் போதும்பா, அவனை கூப்பிடு, நீ அவனுக்கா பரிந்து பேசுறீங்க, போதும், அவன் ஏன் உலகத்துல இன்னும் இருக்கட்டும், போதும், வந்துட்டோம் அவன் பரலோகம். ஆண்டவரே பிதாவே, இன்னும் ஒரு வருஷம் அவன் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நிமித்தமாக ஒருவேளை இந்த வருஷத்திலும் நீங்களும் நானும் உள்ள வந்திருக்கலாம். இந்த வசனங்களுடைய பின்னணியத்தை கொஞ்சம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா புரியும். இந்த உவமைய இயேசு ஒரு சாதாரணமா திடீர்னு அவர் சொல்லல. ஒரு விஷயங்களினுடைய பின்னணியத்துல அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார் என்று 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எப்போ ஒரு உவமையை சொன்னார், அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சோம்னா நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப பொருத்தமான ஒரு சம்பவமா இருக்கும். பாருங்க, எப்பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் 5வது வசனம் வரையிலும் பார்த்தா ஒரு 2 சம்பவத்தை இங்க சொல்றார். 1லிருந்து 3 வரையிலும் ஒரு சம்பவத்தையும் 4:5 இன்னொரு சம்பவத்தையும் சொல்றார். இந்த 2 சம்பவம் என்னன்னு நம்ம பார்த்துட்டு வரலாமே. 1லிருந்து 3 வசனம் வரையில வாசிங்க. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். கலிலேயர்கள் பலியிட எருசலேம் தேவாலயத்திற்கு வரும்பொழுது பொந்தியு பிலாத்து ரோம அரசன் என்ன செய்தானா, சில பேரை கொன்னு அந்த ரத்தத்தை இங்க பலி செலுத்துறாங்களே அந்த ரத்தத்தோட கலந்து விட்டானோ. ஒரு அரக்கனாய் காணப்படுறான். அவங்களாம் செத்து போயிட்டாங்க, நீங்க உயிரோட இருக்கிறீங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க? அததான் இங்க சொல்றாரு. ஆக அவர்கள் பாவிகளா இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? பாவிகளா இருந்தாங்க, அதனால அவங்களெல்லாம் கொண்டு போட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். நிறைய பேர் செத்துட்டாங்க கடந்த வருஷத்துல, நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோம். இந்த வருஷமும் இருக்கட்டும். ஆண்டவர் சொன்னதுக்கு பேக்கப்ல இதுதான் இருக்கு. இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் பேர் போயிட்டாயா, செத்துட்டாங்க, அவன் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு, ஆனா அவன் வாழ்க்கையில நடந்துச்சு. அப்ப அவன் மரித்து போனார்கள். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க பாவம் செஞ்சிருக்கிறாங்க, பாவிகள், ஆகவே அவர்களுக்கு இது நேர்ந்திருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என்று சொல்லுகிறார். கீழே இன்னொரு சம்பவத்தை சொல்றார். அது என்ன சம்பவம்? 4:5 பாருங்க. சீலோவாம்ல ஒரு கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்து போனார்கள். அந்த சம்பவத்தை சொல்றார். அப்போ இறந்து போனாங்க அப்படிங்கிறதுனால நீங்க அவங்கள காட்டிலும் நீங்கள் நீதிமான்களாக நல்லவர்களாக இருக்கிறோம், அதனால நம்ம அந்த ஆக்சிடென்ட்ல சாகல, அந்த கோபுரம் இடிஞ்சு விழும்போது நம்ம பிழைத்து கொண்டோம், இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? அதுவும் இல்லை. வாசிங்க 4:5. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால், கவனிங்க, உயிரோடு இருக்கிற நீங்களும் மனம் திரும்பாமல் போவீர்களானால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். உயிரோடு இருக்கிற 2024 பிரவேசிச்சிருக்கிற நமக்கு இந்த வேத வசனம் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாகவும் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு உந்துதலான வார்த்தையாகவும் இதை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு எருசலேம் ஜனங்களே, யூத ஜனங்களே, உங்களை விட்டு வைத்திருக்கிறார் என்றால் செத்து போனவங்களை காட்டிலும் நீங்க விசேஷமானவங்க இல்லை, அவங்கள காட்டிலும் நீங்க நீதிமான்களா இருக்கிறதுனால நீங்க இருங்க அப்படின்னு விடல. சுருக்கமா சொல்லணும்னா இதை, அதாவது இந்த வேத வசனங்களுடைய வியாக்கியானத்தையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாடத்தையும் ரெண்டையும் ஒன்றாகவே நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீ உயிரோட இருக்கிறதுனால இன்னும் எனக்காக நீ நல்லா ஊழியம் பண்ணுவ, அவங்கள விட நீ நல்லா ஊழியக்காரன் அப்படிங்கறதுனால உன்னை வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா தப்புப்பா அப்படிங்கிறார். போனவங்களோட நீ நீதிமான் அதனால நான் இருக்கிறேன் அப்படின்னு நீ நினைப்பாயானால் அதுவும் தவறு. போனவெல்லாம் பாவி, ஏதோ நம்ம கொஞ்சம் நல்லா புண்ணியமா வாழ்றதுனால ஏதோ நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்குதுன்னு நினைப்பாயானால் அதுவும் முட்டாள்தனமானது அப்படிங்கிறார். அப்படி ஒன்றும் இல்லை, நீயும் மனம் திரும்ப வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றார்.
நீயும் மனம் திரும்பவில்லையானால் அது சம்பவித்ததுதான் உனக்கும் சம்பவிக்கும். ஆண்டவர் கிருபையினால் நம்முடைய வாழ்நாளை கர்த்தர் நீட்டிக்க பண்ணி இருக்கிறார். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். நல்லா வாழ்ந்ததுனால இன்னொரு வருஷம் இருந்தானா எனக்கு ஏதோ பிரயோஜனம் அப்படிலாம் எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு இருக்கலாம். ஆனால் அதனால ஆண்டவர் நம்மை இந்த 2024 அனுமதிக்கவில்லை. ரொம்ப அழகான ஒரு உவமையை இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில சொல்றார். ஒரு இழப்புகள், மரணங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த சம்பவங்கள் எல்லாம் எடுத்து இந்த மக்களுக்கு சொல்லி, உயிரோடு இருக்கிற நீங்க, வாழ்ற நீங்க அவங்கள விட பெட்டர் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களானா நீங்க தப்பு பண்றீங்க, போனவன் பாவி நினைச்சா நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அந்த அத்தி மரத்தினுடைய உவமையை சொல்லுகிறார். அத்திமரம் பல இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பிடப்பட்ட ஒரு மரமாக காணப்பட்டது. ஓசியா 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் சரி, யோவேல் 1:7 சரி, அத்திமரங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது. ஆண்டவர் பல இடங்களிலே பேசி இருக்கிறார் அத்திமரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பிட்டு. இப்போ அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இந்த அத்திமரத்தையும் அவர் ஒப்பிட்டு இங்கே அவர் பேசுகிறதாக இந்த உவமை காணப்படுகிறது. இதிலே தோட்டக்காரன் என்று சொல்லும் போது அவரை இயேசு கிறிஸ்துவாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். அத்திமரம் என்று சொல்வது மனிதர்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்று இருந்தாலும் நீங்களும் நானும் அந்த மனிதர்கள் என்கிற ஒரு ஸ்தானத்தில் அத்திமரம் நமக்கு ஒப்பிடப்படக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு மனிதன் என்று சொல்லப்படுவது, ஒரு மனிதன் தோட்டத்தை ஒரு அத்திமரத்தை நட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இடத்துல அந்த மனிதன் யார் என்றால் பிதாவாகிய தேவனுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆக இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இஸ்ரவேலுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜனங்களுக்கு தேவன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். வசனம் சொல்லுகிறது, இன்னும் இவர்களுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுல இவங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை நன்மையை செஞ்சிருக்கிறார். இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜனம் பாக்கியம் பொழுது வேற யாருக்கு தேவன் தன்னை இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? வெளிப்படுத்தினதில்லை. நன்மையை செய்திருக்கிறார். மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், மன்னாவை கொடுப்பது, போஷிப்பது, பராமரிப்பது, பாதுகாப்பது, ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் இந்த ஜனங்கள் அனுபவித்திருக்கிறார்கள். கனி கொடுக்கிறதற்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதோ ஒரு ஊட்டச்சத்து கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றையுமே தாராளமாய் ஏராளமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஜனங்கள் இந்த வேளையிலே கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த நிலையிலே இல்லாததினால் கர்த்தர் இந்த உவமையை அவர்களுக்கு சொல்லுகிறார். இருப்பினும் இன்னும் ஒரு வருஷம் ஒரு பரிந்து பேசுதலினால இன்னும் ஒரு ஆண்டு நீட்டித்து கொடுக்கப்படுகிறது. அப்பவும் சொல்றாரு பாருங்களேன், இந்த ஒரு வருஷமும் நான் கொத்தி எரு போடுவேன், அது கனி கொடுக்கிறதா என்று பார்க்கலாம், கனி கொடுக்கவில்லையானால் அந்த மரத்தை வெட்டி போடலாம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, 2024 நீங்களும் நானும் நிக்கிறது தேவனுடைய முழுவதுமான கிருபை, வேற ஒண்ணுமே இல்லை. நல்லா இருந்தவங்க திடீர்னு போயிட்டாங்க. நல்லா ஆகா ஓஹோன்னு ஓடிட்டு இருந்த பிசினஸ் அப்படியே கவிழ்ந்துருச்சு. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு நம்ம ஏதோ எழுந்து நின்று கொண்டிருக்கிறோம். சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனா நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி சூழ்நிலைகள் ஒரு விதமா இருந்தாலும் வாழ்க்கையில நன்மைகளும் காரியங்களும் குறைஞ்சு போகலன்னு சொல்லக்கூடிய அளவுல அப்பாவுடைய நன்மை நம்ம வாழ்க்கையில இருக்குது. சாப்பாட்டுக்கு குறைய ஆண்டவர் வைக்கலன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய அடிப்படை தேவைகள்ல சந்திக்கப்படாம போகலன்னு நான் விசுவாசிக்கிறேன். எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னாலும் எது நடக்கணுமோ அதை கர்த்தர் கண்டிப்பாக நடத்தி நம்மளை ஆசீர்வாதமாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அவருடைய கிருபையினால் நிறைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் அவருடைய கிருபை தான். எல்லாம் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபையினால் நம்ம இருக்கிறோம். நம்ம சில பேரை பார்க்கும்போது சொல்லுவோம், ஆனா ஆளு என்ன போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்களும் ஆண்டவரை துதிப்பதற்காக அவங்க வாழ்க்கையிலும் சில நன்மைகள் ஆண்டவர் செய்திருப்பார். பரிசுத்தத்தில் உயர்ந்தவர் இன்னொருத்தரை பார்த்து ஒருவேளை இப்படி இருக்கிறாங்களேன்னு சொன்னாலும் கூட அவங்களும் ஆண்டவரை துதிப்பதற்கு அவர்களுக்கும் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். இப்பேற்பட்ட பாவிகளையும் விடுவிக்க மனம் திரும்பி அவர்கள் தம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு அவர் இரக்கமுள்ளவராய் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட இரக்கமும் தயவும் உடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமாய் தாராளமாய் கர்த்தர் எல்லாத்தையும் செய்திருக்கிறார். இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். என்ன செய்ய போறோம் அந்த வருஷத்துல? Do you have any plan?
ஏதாவது திட்டங்களை வைத்திருக்கிறீர்களா? குடும்பத்துல, ஊழியத்துல, கர்த்தருடைய வாழ்க்கையில திட்டங்களை வைத்திருக்கிறீர்களா? கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புறாருங்க. 4 பேருக்கு பிரயோஜனமா இருங்க, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கும் சரி, ஊழியத்துக்கும் சரி, பிறருக்கும் சரி பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும். கொடுத்து 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 எல்லாத்தையும் வாங்கி 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 கனியே வரலன்னு சொல்லும் போது, ஏன் நிலத்துக்கு கேடா இடத்துக்கு கேடா அது ஏன் இருந்துட்டு இருக்குது? தண்ணியை குடிக்குது, எல்லாம் இதுக்கு இவ்வளவு செலவு பண்ற, ஒண்ணுமே வரலையே, அது எதுக்கு? கட் ஆஃப் தட் ட்ரீ, மரத்தை வெட்டி போடு, எதுக்கு அது இருக்கட்டும்? வேணாமே. இருப்பினும் வந்து பரிந்து பேசி இன்னொரு வருஷம் இருக்கட்டும். இதெல்லாம் பேக்கப்ல நம்ம வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கலாம். போதும் 2022 கூப்பிடலான்னு ஆண்டவர் நினைச்சிருப்பாரு. சரி இருக்கட்டும். 2023 அது ஓடிச்சு. இப்ப 2024 மறுபடியும் இன்னொரு ஆண்டை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். மருத்துவமனையிலே பொட்டுன்னு போயிருக்கலாம். ஹலோ இல்ல ஒரு பெரிய விபத்து அதோடய போயிருக்கலாம். இல்ல அந்த ஒரு சம்பவம் அவ்வளவுதான் நினைச்சேன், ஆனா பொழைச்சு இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். ஏன் ஏன் எதற்காக? இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று தேவன் நமக்கு இப்படி நீட்டித்து கொடுக்கக்கூடிய நம்மில் நன்மை ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும், அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் இல்லை என்றாலும், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையால நிரப்பி அவரை துதிக்கும்படி, அவரை பாடும்படி நல்லா நடத்தி கொண்டு போறாருன்னா கொஞ்சம் யோசிச்சு, ஆண்டவரே நான் நன்றாய் வாழ்வேன், கனி கொடுப்பேன் என்று யோசிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது இல்லையா? இந்த 2024 ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்வை வாழும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு நிறைவான வாழ்வை வாழும்படி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் கர்த்தருடைய கண்டிப்பும் இருக்கிறது. அதை நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டே செல்வோமானால் அதையும் தேவன் எடுப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பல வசனங்களை சொல்ல முடியும். மத்தேயு 3:10 வசனத்திலும் சரி, 7:19 சரி, மார்க் 1:11-12 முதல் 14 சரி, தேவனுடைய நியாய தீர்ப்பு மனம் திரும்பாதவர்களுக்கு உண்டு என்பதை ஆண்டவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். சில வசனங்களை வாசிக்கலாமே. மத்தேயு 3:10 வாசிக்கலாம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வெயிட் a minute. இப்போ ஒருவேளை ஒரு மரம் நல்லா புரிந்து கொள்கிறது, உணர்ந்து கொள்கிறது என்றால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது மரத்துல கனி இல்ல, எல்லாம் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சாச்சு, ஆனாலும் வரல. மரத்தை வெட்டி போட்டலாம்னு சொல்லிட்டு கோடாரி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஐயா வெட்ட வேண்டாம், அந்த தோட்டக்காரர் சொல்ற ஐயா வெட்ட வேண்டாம், இருக்கட்டும், இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும், நான் மறுபடியும் அதுக்கு கொத்தி எருப்பு போடுறேன், அதுக்கு தண்ணியை விடுறேன், இந்த மரம் இருக்கட்டும், வரும், இல்லைன்னா அடுத்த வருஷம் வெட்டி போட்டலாம், வெட்ட வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்தி அந்த மரத்தை காப்பாற்றி விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மரம் வந்து உண்மையிலுமே உணர்ந்து புரிந்து இந்த சூழ்நிலையெல்லாம் புரிந்து கொள்கிறது என்றால், அந்த மரம் அந்த ஆளுங்கெல்லாம் போன பின்னாடி தனக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்து, தனக்கு கிடைக்கிற தண்ணி, தனக்கு கிடைக்கிற இயற்கை சூழ்நிலை எல்லாவற்றையும் அது எவ்வளவு பயன்படுத்துவதிலே மும்முரமாய் இருக்க வேண்டும். அப்படிதானே? ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு நன்மைகளையும் அதை எடுத்து நம்ம கனி கொடுக்கணும். அந்த சீசன் வரப்போகுது, நம்ம கனி உள்ளவர்களா இருக்கணும். மறுபடியும் அவர் வருவாரு, நான் கனியை கொடுக்க வேண்டும், இந்த நிலத்தை உடைய நபருக்கு நான் பிரயோஜனமாய் வாழ வேண்டும் என்று அவன் நிச்சயமாகவே அந்த மரம் நினைவோடு இருக்குமானால் அப்படிதான் அலர்ட்டா வாழும். மனிதர்களா இருக்கிற நம்ம அந்த அலர்ட்னஸ் இல்லை அப்படின்னா எப்படி? பரிசுத்தத்திலே குறைவு, ஜெபத்திலே குறைவு, கர்த்தருடைய காரியங்களிலே குறைவு. இருப்பினும் ஆண்டவர் நன்மையால் கிருபையால் நம்மை நிரப்பி நடத்தி ஆசீர்வதித்து நம்மை போதித்து பாதுகாத்து எல்லாத்தையும் செஞ்சு வரார். இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் ஆண்டவர் நம்மளை நீட்டித்து கொடுத்து இந்த 2024 ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். கனி கொடுக்கும் ஒரு வாழ்வை வாழ்வோம். கனி கொடுக்கும் வாழ்வு என்று சொன்னால் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் என்ன பார்க்கும் பொழுது இந்த மனுஷனை ரட்சித்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன், இந்த ஆத்துமாவை நான் சபையில சேர்த்ததுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இவங்களை இந்த நபரோட சேர்த்து நான் வாழ வைத்ததினால் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தேவன் நம்மை பார்க்கும் பொழுது அவருடைய காரியங்களிலே கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வை நம்ம வாழ்வோம். ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயங்களை செய்கிறவர்களாக வாழ்வோம். பக்தி உள்ள ஒரு வாழ்வை வெளிப்படுத்துவோம். இல்லை என்று சொன்னால் தேவன் நம்மிடத்திலே கனி உண்டா என்று வந்து பார்க்கும் பொழுது கனி இல்லாதபடி கசப்பு கலந்த காடியை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் மீண்டும்
நம்முடைய வாழ்க்கையிலே தொடருமானால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சந்திப்பது மிக சமீபமாய் இருக்கலாம். நாட்கள் இன்னும் சிறப்பாக போகும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகள் கடினமாகத்தான் இருக்கும், மோசமாக தான் இருக்கும். இருப்பினும் நான் பக்தியாய் வாழ வேண்டும், இருப்பினும் நான் கனி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டுங்க. குடும்பத்தை சிந்திச்சு பாருங்க. உங்களால குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? மற்றவங்க உங்களை பார்த்து கேட்கலாம், கேட்காம போகலாம், அதெல்லாம் விட்டுருங்க. உங்களால குடும்பம் பிரயோஜனம் அடைகிறதா? உங்களை பெற்றெடுத்ததுனால பெற்றோர்கள் சந்தோஷப்படுறாங்களா? உங்களை குறித்து பெருமிதம் படத்தக்க வண்ணம் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? உங்களுக்கு செய்கிற காரியங்களின் விளைவாக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களா? இன்னும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? இன்னும் எத்தனை ஆண்டுகள், இன்னும் எத்தனை வருஷங்கள் என்ற சலிப்போடு உன் பெற்றோர்கள் உன்னை நடத்துவார்களானால், உனக்கு ஒவ்வொன்றையும் செய்வார்களானால் உனக்கு அது நல்லதில்லை. கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற நீ கனிவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சூழ்நிலையை தேடி தேடி, வாய்ப்பை தேடி தேடி போவதல்ல, வாய்ப்பை நீயே உருவாக்கி கொள்ளலாம். எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல, சரியான சூழ்நிலை கிடைக்கல, எனக்கு சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, நோ, லீவ் இட். நீ ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்க, நீ ஒரு புதிய காரியத்தை துவங்கலாமே, மாற்றி சற்று வித்தியாசமாய் நீ யோசிக்கலாமே. உன்னால் என்ன பிரயோஜனம் என்று யோசித்துப்பார். இல்லை எப்பவுமே இவனால கடந்தாங்க, இந்த மனுஷியால எப்பவுமே எனக்கு சஞ்சலம் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை முற்றுப்புள்ளி வைக்க இந்த வருஷத்துல பிரயாசப்படுங்க. ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கை குடும்பத்துக்கு, கனிவுள்ள ஒரு வாழ்க்கை சபைக்கு, கனிவுள்ள ஒரு வாழ்க்கை தேவனுக்கு, கனிவுள்ள ஒரு வாழ்க்கை உங்கள் வேலை ஸ்தலத்துல, இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்வை வாழ்வதற்கு பிரயாசப்படுங்க. குடும்பத்துல சரி, கர்த்தருடைய காரியங்கள சரி, ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் முயற்சியுங்கள். இந்த சிந்தனையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நான் நினைக்கல. 12 மணி, ஓகே 12, அதுக்கப்புறம் 12:01 ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய இமோஷனல் சர்ச்சஸ்ல பரவலா போறதை நான் பார்க்க முடியுது. பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதே 12 மணி மறுபடியும் கடவுளுடைய வருகை தாமதிக்குமானா அடுத்த 2024 முடிஞ்சு 25லயும் நம்ம வந்து நிற்போம். 2023ல நின்னோம், 2022ல நின்றுக்கிறோம், 2021ல நின்றுக்கிறோம். என்ன மாற்றம்? வாக்குத்தத்தத்தை எடுத்தோம், என்ன நடந்துச்சு? விசுவாசியாச்சு, ஆண்டவர் செய்வார்னு அப்படியே கொண்டு போய் பைபிள்லயே பத்திரமா வச்சாச்சு. அதெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. இது நடக்கல, இது நடந்துச்சு, இது நடக்கல, இது நடந்துச்சு, இது கொஞ்சம் நடந்துச்சு, இது முக்காவாசி நடந்துச்சு அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கட்டளைகளோடு பொதியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க மறந்து போக வேண்டாம். காலண்டர் தான் மாறுது, வேற ஒன்றும் பெருசா மாறல. போன வருஷம் ஒரு காலண்டர் இருந்துச்சு, அது போயாச்சு. இப்போ புதிய காலண்டர் மறுபடியும் வந்தாச்சு. பக்கம் மாறுது, வயசு கூடுது. இப்படிப்பட்ட நாட்கள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசேஷித்த நாளாக எடுத்து ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக, நம்முடைய வாழ்க்கையை மறு வடிவமைக்கக்கூடிய ஒரு நாளாக, சீரமைக்கக்கூடிய சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளணும். அதான் முக்கியம். அதான் புது வருஷமா நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் ஆண்டவர் கொடுத்துட்டார், அப்ப மத்ததெல்லாம் நமக்கு இல்லையா? எல்லாமே நமக்குரியதுதான். இப்ப இந்த நியூ இயர் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஸ்பெஷல்? கொஞ்சம் என் வாழ்க்கையை டிசைன் பண்றதுக்கு ஒரு நாளா நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் எதெல்லாம் ஒழுங்கு பண்ணணுமோ, சீர் பண்ணணுமோ, அதுக்குரிய ஒரு நாளாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா உங்க வாழ்க்கையை நீங்கள் அவ்வண்ணமாக பாருங்க. 2024 ஜனவரியில நான் இந்த வார்த்தையை பேசும்போது கூட இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோட தான் பேசுறேன். கர்த்தர் புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் செய்வார். விசுவாசியுங்கள். விசுவாச பாதையில எப்படி ஓடணுமோ அப்படி ஓடுங்க. ஒரு நல்ல சிந்தையோடு கூட இன்னும் ஒரு வருஷத்தை ஆண்டவர் இறக்கப்பட்டு எனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாரு, என்ன ஆண்டவர் பார்க்கிறாரு, கூட்டி கொடுத்த இந்த வாழ்நாள்ல நான் நல்லா வாழணும் அப்படின்னு ஒரு சிந்தனையோடு கூட காணப்படுங்கள். போதும்பா நீ கிளம்புன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொன்ன போது ராஜா சொன்னார், இல்லையா நான் இன்னும் வாழணும். சிவர்புறமா திரும்பி கொண்டு அழுதான். சரி ஓகே என்று தேவன் நீட்டித்து கொடுத்த அந்த வாழ்க்கை அவன் எப்படி வாழ்ந்தான்? மோசமா வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை சரியில்லாம போச்சு. அப்படிப்பட்ட ஒரு விதமாக இந்த 2024 கழித்து விட்டு 2025 வரும்போது 2024 ரொம்ப மோசங்க, என் வாழ்க்கையில ஒண்ணுமே பெருசா நடக்கல அப்படின்னு நாங்க நினைக்க வேண்டாம். சிறப்பாக திட்டமிடுங்கள்.
நல்ல ஒரு வாழ்வை வாழ்வதற்கு பிரயாசப்படுங்க. உங்களுக்கு என்ன வாய்ப்புகளை கிடைக்கிறதோ மேக்சிமம், நாட் மினிமம், நாட் ஆவரேஜ், மேக்சிமம் உங்களால என்ன யூஸ் பண்ண முடியுமோ அந்த காரியங்களை உங்க எஃபர்ட்டை நீங்க போடுங்க. சரி, செய்யற வரையிலும் செய்வோம், நடக்கிற வரையிலும் நடக்கட்டும், அந்த மனநிலையை மாத்துங்க. கர்த்தர் எனக்கு இன்னும் 1 வருஷத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இது கடைசி வருஷமா உங்க வாழ்க்கையில இருந்தா, என் வாழ்க்கையில இருந்தா, கர்த்தருக்காக நான் என்ன செய்யணும் அதை நான் செய்யணும். இது ஒருவேளை கடைசி வருஷமாக உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் எடுக்கிற பிரயாசம் இருக்குமானா எவ்வளவு எஃபர்ட் போடுவீங்க? அந்த அளவுக்கு எஃபர்ட்டை போடுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இது கடைசி வாய்ப்பு அப்படின்னா எந்த அளவுக்கு படிப்பீங்க? அதை செய்யுங்க. உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு வாய்ப்பையும் மேக்சிமம் உங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த சிறப்பான ஒரு காரியத்தை இந்த 2024ல போடுங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரும், அதில் பார்த்துக்கலாம். டோன்ட் பி லைக் தட். ஒவ்வொரு வாய்ப்பையும் கடைசி தருணமாக பாருங்கள், கடைசி வாய்ப்பாக பாருங்கள். உங்களுடைய சிறப்பானதை நீங்க செய்யுங்க. கர்த்தரை சார்ந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரவாயில்லங்க, ஏதோ இப்படி நடந்தாதான், அப்படி செஞ்சாதான் வாழ்க்கை ஓடும் அப்படின்னு கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யாதீங்க. கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்யுங்க. நமக்கு சில ஐடியாலஜி நம்ம வாழ்க்கையில இருக்குங்க. எவ்வளவுதான் அந்த வசனத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் வார்த்தை உள்ள வந்தாலும், நமக்குள்ள சில மாற்ற முடியாத சில ரூம்ஸ் இருக்கும். அதை மாற்றவே மாட்டாங்க. மற்றதெல்லாம் மாத்திக்குவாங்கன்னா அது அப்படிதான், அது பர்மனன்ட், அது ஃபிக்ஸட் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்துங்க. இப்படி இருந்தா தான் இந்த தொழில் நடக்கும் அப்படின்னு சில பாவங்களை கண்டினியூ பண்ணிட்டே போவீங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் மாத்தி விட்டுருங்க. இப்படிலாம் கொஞ்சம் ஒளிவு மறைவு இருந்தா தான் குடும்பத்துல கொஞ்சம் சமாதானமா போக முடியும். இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுருங்க. அதெல்லாம் கொண்டு போகாதீங்க வாழ்க்கைக்குள்ள. கர்த்தர் கிரியை செய்வாரானா எல்லாத்தையும் ஆண்டவர் சமாதானமாக மாற்றுவார். கர்த்தர் ஒரு இடத்துல இருப்பாரானால் நீங்க நினைக்கிற காரியத்திற்கு மாறாக ஆண்டவர் செய்ய முடியும், மாறாக செய்ய முடியும். இப்படி ஒரு பொய் பேசினாதாங்க என் வாழ்க்கையே ஓடுங்க, அதனால தாங்க இது மட்டும் இப்படி போயிட்டு இருக்குதுங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போடுங்க. இந்த வருஷமும் இருக்கட்டும்னு என்னை விட்டுருக்கிறார், நான் அநியாயம் பண்ணக்கூடாது. இந்த வருஷமும் நான் வாழணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு இன்னும் 1 வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார், நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், பக்தியாய் வாழ்வேன். நான் நீதிமானா இருந்ததுனால எனக்கு 1 வருஷத்தை கூட்டி கொடுக்கல, இப்பேற்பட்டவனா இருந்த போது கூட இன்னும் 1 வருஷத்தை கொடுத்திருக்கிறாருன்னு ஜாக்கிரதையாக பக்தியோடு நம்ம வாழ வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாய் நம்ம வாழுவோம். ஆண்டவர் நினைச்சா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அளவுக்கு அதிகமாய் வரும். உங்களுடைய தாற்பரியங்கள், உங்களுடைய காரியங்களை எல்லாம் தாண்டி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒன்றும் இல்லாமையில் இருந்து, எக்ஸ் நிகிலோ, ஒன்றும் இல்லாமையில் இருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். ஒன்றுமே இல்லை, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொன்னார், இவ்வளவு பெரிய காரியங்கள், பூமி வானம் படைப்புகள் எல்லாம் உருவானது. இதெல்லாம் இருந்தா தான் இப்படி வரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது லைஃப்ல நம்ம பெரிய தப்பு பண்றோம். அதெல்லாம் இல்லாமலே கர்த்தரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உடையவர்களாக வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து ஓட வேண்டும். வேம்படித்தளம் இங்க நம்ம காக்கப்பிள்ளையும் தாண்டி இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் சொல்ல போற உதாரணம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் இதோட சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு விஷயம், ஒரு முறை ஒரு 3 ஊழியர்களாக நாங்கள் ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போ வரும்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் அப்படியே மதியம் சாப்பிட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு வேம்படித்தளம் போனப்போ, வேம்படித்தளத்தில் உஷாராணின்னு ஒரு ஹோட்டல், உஷாராணிக்கு போனோம். போய் சாப்பிட்லாம் அப்படின்னு போய் உக்காந்தாங்க, சாப்பிட்டோம். பிரியாணி கொண்டு வாங்கன்னாரு. ஓகே, பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணோம். பே பண்ணும்போது பார்த்தா ஒரு பிரியாணி 800 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தான். எவ்வளோங்க ஐயா, நீங்கள் இளம்பிள்ளையிலேருந்து வரீங்கல்ல, வர்ற வழியிலேருந்து 800 ரூபா பிரியாணி. இன்ஃபேக்ட் அந்த பிரியாணி எனக்கு ஒன்றும் பெருசாக ஒரு டேஸ்ட்டாக ஒன்றும் தெரியல. பட் எனக்கு அதை லைக் பண்ணல, நான் அதை பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஆகலை. எனக்கு ஒரு பிரியாணி 800 ரூபான்னு போட்டான். இதே மாதிரி தான் ஓடு தான் போட்டிருந்தது, சாதாரணமான ஒரு கடை தான். 800 ரூபா பிரியாணி. சொன்னேன், என்ன 800 ரூபா பிரியாணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு கூட்டிகிட்டு போன நபர்கிட்ட நான் சொன்னேன், எங்க 2 மணி ஆனால் பிரியாணி இருக்காதுங்க, வருவாங்க பிரியாணி இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னார். அப்போது வெளி தோற்றத்துக்கு பார்த்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் இது சாப்பிட்றதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வராங்க, அங்கேருந்து வராங்க, இங்கேருந்து வராங்கன்னாலும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க, ஒரு பொருளை மக்கள் விரும்புவார்களானால் அதுக்கு எவ்வளோ காஸ்ட்னாலும் சரி, அதுக்கு விளம்பரம் பண்ண தேவையில்ல, அதுக்கு
வெளிப்பிரகாரமா எதுவுமே செய்ய தேவையில்ல. ஆனாலும் அங்க வந்து சாப்பிட்டுட்டு 800 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க ஒரு பிரியாணிக்கு. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு இது இருந்தா தான், இப்படி இருந்தா தான், இது ஒரு செட்டப், ஹலோ, இப்படி எல்லாம் இருந்தா தாங்க நடக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீர்களானால் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் வாழ்வேனானால், ஆகிலும் அந்த வார்த்தையின்படி வளைய வீசுகிறேன்னு சொல்லி வீசும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. நம்ம லாஜிக், நம்முடைய தாற்பயங்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அவருக்கு பிரியமா வாழ்வேன், அவருக்கு பக்தியா வாழ்வேன், அவர் சொன்னா செய்வேன், அவர் வேண்டானா விட்டுருவேன் அப்படின்னு இந்த வருஷத்துல அவரை பிரியப்படுத்தி நீங்க வாழுங்க. கஷ்டமோ நஷ்டமோ கர்த்தருக்கு பிரியமாய் நான் வாழ்வேன். எது எப்படியோ இருக்க வேண்டிய பிரகாரம் நான் இருப்பேன். அதுக்கேத்த மாதிரி என்ன மாத்த மாட்டேன், நான் இருக்கிற வண்ணமாக இருப்பேன் என்று கர்த்தருக்குள்ளாக நீங்கள் சந்தோஷமாக மன ரம்யமாக நீங்க ஓடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று கர்த்தர் என்னை அனுமதித்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு நாளையும் பாருங்கள், ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பாருங்கள். இது கடைசி வாய்ப்பாக இருந்தா எப்படி நீங்க செயல்படுவீங்க? செயல்படுங்க. இதுதான் உங்களுடைய கடைசி வாய்ப்பா இருந்தா எப்படி பிரசங்கம் பண்ணுவீங்க? எப்படி ஊழியத்தை செய்வீங்க? அவ்வண்ணமாக ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யும்படி உங்களுடைய வசனத்தின் மூலமாக உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வருஷத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோம். உங்களால் சபைக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், உங்களால் குடும்பத்திற்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், உங்களால் நீங்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் பயனடையத்தக்கதாக, அவனுடைய தாகம் போகத்தக்கதாக, அவனுடைய தேவைகள் பூர்த்தியாகத்தக்கதாக ஒரு கனி உள்ள ஒரு வாழ்வை நீங்கள் வாழ பிரயாசப்படுங்க. அதற்காக உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை கனி உள்ளவர்களாக மாற்றுவாராக. ஆண்டவருடைய ஊழியத்தில் ஏதாவது செய்ய பிரயாசப்படலாமே. நான் நிறைய பார்ப்பேன், செய்கிறவங்களே காரியங்களை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஏதாவது இதுக்கு டைமிங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அப்படி ஒன்றும் இல்லை. செய்கிறவர்களே சில காரியங்களை செய்வாங்க. அப்படி இல்லாதபடி நாமும் இதை செய்யலாமே. தனியாகவே வந்துட்டு இருக்கிறோமே, ஒரு ஆத்மாவை கர்த்தருக்காக ஆதாயமாக்குவோமே. கனி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு என்ன நம்ம செஞ்சுருக்கிறோம், என்ன சாதிச்சிருக்கிறோம்? உங்கள் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திச்சிருக்கிறாரா? சொல்லுங்களேன், சந்திச்சிருக்கிறாரா இல்லையா? உங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறாரா சகோதரா? சந்தித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு பெரிய தேவை இருக்கு. உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரா? சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது. இப்படி எனக்கு செஞ்ச ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? அது நீங்களே யோசிங்க. அதை நான் சொல்லுங்கிறதுல நீங்க யோசிங்க. உங்களை வச்சிருக்கிற நிலையிலிருந்து உங்களால் என்ன செய்ய முடியும், அதை கர்த்தருக்காக செய்யுங்க. இந்த வருஷத்துல ஒரு பாவி மனம் திரும்புவாரானால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அப்படிங்கிறார். மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கடவுளுடைய பிள்ளையா மாறிட்டாங்க அப்படின்னா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். பரலோகம் எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கும். அதனாலதான் அதை ஆர்டினரியா சொல்லல. எப்பவுமே சந்தோஷம் அங்க இருக்கும். மிகுந்த சந்தோஷம், ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு சந்தோஷம் உண்டாகுமா. ஒரு பாவி மனம் திரும்பிட்டான். உங்களால பரலோகத்துல நிறைய சந்தோஷம் உண்டாகட்டுமே. 365 நாள் ஆண்டவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதுல எவ்வளவு நாள் வாழ போறேன்னு தெரியல. சரி, இன்னும் 1 வருஷம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது, இன்னும் 4 மாசம் இருக்குது, இன்னும் 2 மாசம் இருக்குது, இன்னும் 1 மாசம் இருக்குது. அப்படி ஓடாதபடிக்கு ஒரு ஆத்துமாவை நான் ஆதாயமாக்குவேன் என்று. ஒரே ஒரு ஆத்துமா மினிமம். இதில் நான் சொல்றேன், மேக்சிமம் உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க செய்யுங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்காக நான் ஆதாயமாக்குவேன். 2024 ஒரு ஆத்துமா என் மூலமா வரணும். அதனால பரலோகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும், என்னால அங்க ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் என்று ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கர்த்தரை சந்தோஷப்படுத்துங்கள். வாழ்க்கையை கூட்டி கொடுத்திருக்கிறார். பக்தியா வாழ்ந்து பரவாயில்ல, இந்த வருஷத்தை நான் கொடுத்திருக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு தேவன் சந்தோஷப்படத்தக்க வண்ணமாக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளை கரெக்டா பயன்படுத்திக்கிறான், இன்னும் ஆண்டவர் கொடுக்கத்தக்க வண்ணமாக பெற்றுக்கொண்டதை சரியாய் பயன்படுத்துங்கள். அது பணமாகட்டும், வாய்ப்பாகட்டும், கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அதை சரியா யூஸ் பண்ணுவோம், சரியா பயன்படுத்துவோம். அதே போல இன்னும் கர்த்தருடைய மனம் மகிழத்தக்கதாக சரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுவோம். கொடுத்த குடும்பத்தை நினைவு கூறுங்கள். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுல கண்கள் போக வேண்டாம். இது இல்லை அது நல்லா இருக்கும், அது இல்லை இது நல்லா இருக்கும். இது மனுஷனுடைய ஒரு இயல்பான ஒரு காரியம். சிலருடைய சுபாவம், சிலருடைய ஊர் வழக்க காரியங்கள் அப்படியே சிலரை தொத்தி கொள்கிறது. ஊர்ல எல்லாரும் அப்படிதான் அப்படின்னா கிறிஸ்தவன் ஆன பின்னாடி அவன் கொஞ்சம் மாறி இருப்பான். திரும்ப என்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் குறைஞ்சு போறாங்களோ
அவங்களும் ஊரில் உள்ள ஒரு நபர் மாதிரியே மாறிடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குவாங்க. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வேன், அவருக்கு பக்தியாய் வாழ்வேன். எனக்கு கொடுத்த கணவன், எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எனக்கு கொடுத்த குடும்பம், எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை நான் சரியாக செய்வேன் என்று ஒவ்வொன்றையும் சிறப்பாக செய்யுங்கள், நேர்த்தியாக செய்யுங்கள். சோம்பல் கையிலோடு வேலையை செய்ய வேண்டாம். ஜாக்கிரதை உள்ளவர்களாக, சுறுசுறுப்பு உள்ளவர்களாக, உங்களால் என்ன சிறப்பாய் செய்ய முடியுமா, இவ்வளவுதாங்க என்னால் பண்ண முடியும், அப்படி பண்ணிருங்க. அதுக்கு மேல தோல்வி வந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். உங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும், அதுக்கு மேல உங்களால பண்ண முடியாதுங்கிற அளவுல நீங்க பண்ணுங்க. தோல்வி வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி செய்யலைன்னா வருத்தப்படுங்க. ஆகவே இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் என்று அத்திமரத்திற்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வை வாழ்வோம். இந்த சிந்தனையோடு நல்ல தீர்மானங்களை எடுங்கள். கர்த்தருக்கு என்ன செய்ய போறோம்? சர்ச், உங்களுடைய குடும்பம், வேலை காரியத்தில் இந்த வருஷத்துல என்று சிறப்பாக செயல்படுங்கள். இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை கோட்டை விட்டுறாதீங்க. பரவாயில்ல, நல்லா சொல்லியிருக்கிறாரியா, நம்ம போவோம், நான் வேலை இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை கோட்டை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக ஒன்றுமே இருக்காது. இதுதான் பேஸ். கர்த்தருக்குள்ள நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா எல்லா விதத்திலும் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஆகவே செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.